பாரு, இப்போ நீ வீட்டுக்கு வர்றியா வரலையா? நான் வர முடியாது. அப்படிலாம் சொல்லக்கூடாது, புரியுதா? கல்யாணங்கிறது வந்து ஆயிரங்காத பயிர்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லி கல்யாணம் பண்ணுன? என்ன சொல்லி என்னெல்லாம் சொல்லி கல்யாணம் பண்ணுன? என்னெல்லாம் இருக்குன்னு சொன்னேன். அப்ப நான் இருக்குன்னு சொன்னப்பா, நான் என்ன 10 ஏக்கர் இடம் இருக்குன்னு சொன்னேன். ஆமா, எங்க இடத்த காட்டு. அது வந்து இருக்குன்னு சொல்ற, இடத்த காட்டு. ஐயோ, அது என் பேர்ல இன்னும் மாறல. என் பேருக்கு எழுதி வை, நான் வரேன். என் பேர்ல இன்னும் மாறலப்பா, அது பக்கத்து வீட்டுக்காரன் பேர்ல இருக்கு. ஓ, அது பக்கத்து வீட்டுக்காரன் பேர்ல. பக்கத்து வீட்டுக்காரன் பேர்ல இருக்கு. அடுத்து பம்பு செட் இருக்குன்னா? பம்பு செட் அதான் மோட்டரோட யார் பேர்ல இருக்கு? பம்பு செட் மாயாண்டி பேர்ல இருக்குது. அது உன் பேர்ல எதுவுமே இல்ல. அது என்னன்னா, எங்க அப்பாவுக்கு 2ஆம் தரத்துக்கு பிறந்தவன், அதனால அவன் பேர்ல எழுதி கொடுத்துட்டாங்க. அது எல்லாம் ஒரு காலத்துல நமக்கு வரத்தானே போகுது. எப்ப வரதடிக்கு நான் வரதடிக்கு நான் இப்படி கொண்டு வரேன் அப்படியே உட்கார்ந்துருக்கவா? இதெல்லாம் சொல்லக்கூடாது, நம்ம சொந்த பந்தம் அப்படியே இருக்கு. அதெல்லாம் பம்பு செட் இருக்குன்னா, கம்மா இருக்குன்னா, காடு இருக்குன்னா, ஒண்ணே இருக்கு. தென்னை மரம் இருக்குன்னா, பஸ் இருக்கு, லாரி இருக்கு, பஸ் இருக்கு, லாரி இருக்குன்னா, எங்க எல்லாம் பஸ் தான் நம்ம வீட்டு 4 மாடு கட்டி கிடக்குல. யார் பேர்ல இருக்கு பஸ்? அது பஸ் யார் பேர்ல இருக்கு? நீ பஸ் சொல்லாத, பஸ் இருக்குன்னா. பஸ் இந்த பஸ் இருக்குன்னா, அந்த பஸ் சொல்றேன். ஓட்டிட்டு போற பஸ் மாடு இருக்குன்னு கேக்கல. அதான் நான் சொன்னேன். அத நான் கேக்கல, பஸ் இருக்குன்னா என்கிட்ட சொன்னேன். எங்க பஸ் எங்க? ஐயோ, நீ நினைச்சது நீ அந்த ஓட்டுற பஸ் நினைச்சுக்கிட்ட. நான் சொன்னது 4 பஸ் இருக்குன்னு சொன்னேன். ஓ, பஸ் மாடு. பஸ் மாடு அது உன் பேர்ல நீ எழுதி வச்சுக்கோ. ஆமா, எனக்கு அந்த 10 ஏக்கர் இடத்த மட்டும் என் பேர்ல எழுதி வை. 10 ஏக்கர் இடமும் மாயாண்டி பேர்ல இருக்கு. அப்ப என்னதான் வச்சிருக்க? நமக்கு ஒரு தீவு இருக்கு. இந்த தீவா? இது நம்ம தீவு தானே, பொதுக்குளம். இது பொதுக்குளம். ஊர் ஆளுகள் எல்லாம் புலங்கறாங்க. உனக்கு உன் பேர்ல உள்ள தீவு. அப்ப நமக்கு எனக்கு எழுதி தர்றேங்கற. நமக்கு பங்கு இருக்கு. என்ன பங்கு இருக்கு? மொத்தமா என் பேர்ல எழுதி வை. நீ ஈன்னு சொல்லு, நீ ஓகேன்னு சொல்லு. மொத்தமா என் பேர்ல எழுதி வை. நான் தாசில்தார்ட்ட சொல்லி உனக்காக வேண்டி தாசில்தார் கால கையில விழுந்து இந்த குளத்தை உன் பேருக்கு எழுதி வை. உன் பேர்ல இல்ல, அப்புறம் நீ எப்படி எழுதி வைப்ப? அது ஊருக்கு பொதுவான இடம் இல்ல. நீ ஈன்னு சொல்லு, உன் கூட தான் வாழணும்னு அடமுடி. நான் போயிட்டு தாசில்தார் வேண்டாம், நீ சொல்றது பூரா கம்மா இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, எதுவுமே உன் பேர்ல இல்லையா? எழுதி வைக்க. எனக்கு வேண்டாம், சங்காதமே வேண்டாம். அடுத்தவன் பேர்ல இருக்கத நாம எழுதிக்குவோம். எப்படி சொன்னா புரிய மாட்டேங்குது. அவன் கூட நான் போயிருந்தேன். அப்படி எல்லாம் விட மாட்டேன். அவன் பேர் கூட போயிருந்தேன். எழுதி எழுதி நான் இங்க வரணும். அது பேசாம அவன் கூட நான் போயிருந்தேன். நீ எல்லாம் புடவை கட்டிக்கிட்டு, தாவணி கட்டிக்கிட்டு, பிஞ்ச தாவணி கட்டிக்கிட்டு, பிஞ்ச புடவை கட்டிட்டு இருந்த உன்னை இப்படிப்பட்ட டீஷர்ட்டா மாத்திருக்கேன். கண்ணாடி போட்டிருக்கேன், கம்மல் வாங்கி கொடுத்துருக்கேன். அது ஏன் திறமை. சலூன் கடையில கொண்டு போய் ஹேரை மாத்தி விட்டுருக்கேன். இன்னைக்கு இந்த அளவுக்கு நீ அழகா நீட்டா இருக்கிறதுக்காக வேண்டி என்னை விட்டுட்டு போறேன்னா என்ன அர்த்தம்? நான் பேசாம இடம் யார் பேர்ல இருக்கோ, வண்டி யார் பேர்ல இருக்கோ அவனோட நம்ம போயிடுறோம். ஐயோ, அது எல்லாம் நமக்கு வந்துரும். அது எல்லாம் எனக்கு வரதடிக்கு வெயிட் பண்ண முடியாது. அது வரைக்கும் நான் விட்டு முடியாது. இங்க பாரு, நான் வரதடிக்கு வெயிட் பண்ண முடியாது. இல்லன்னா அந்த குளத்துக்கு வந்து செத்து போயிடுவேன். ஓ ஓவா போ, அதான் எதிர்பார்த்தேன். என் உயிர் அப்படி இப்படிலாம் சொன்னா அதான் எதிர்பார்த்தேன். அப்ப என் உயிர் இடம் இல்ல, ஒண்ணும் இல்ல, தென்னல்ல, வாழை இல்ல, மரம் இல்ல, எதுவுமே இல்லாத வெறும் அளவு சின்ன செய்ய போ. உள்ள போ, நானே தள்ளி விடவா? நீ தள்ளி விடுறியா? இதெல்லாம் ரொம்ப தப்பு. இது ரொம்ப தப்பு. உனக்கு நீ எனக்கு நான் இருப்போம்ல. அப்பவே சொன்னால அவன் ஒரு பிராடு பையங்க. இவன் எதுக்கு இங்க வர்றான்டால? இந்த நீ வர பார்த்தாலும் அவன் கூடயே சுத்திட்டு இருக்கற. நீ எங்க போனாலும் எப்படி வர? நீ ஃபாலோ பண்ணி எதுக்கு வர? உன்னை ஃபாலோ பண்ணி வராம நீ எனக்கு பொண்டாட்டியா அவனுக்கு பொண்டாட்டியா? அதெல்லாம் கடந்து போச்சு. அது போன வருஷம் உன்னை நாங்க கழட்டி விட்டோம்ல. அப்புறம் எதுக்கு நீ தேவையில்லாம இங்க வர்ற? நீ எங்க போனாலும் பின்னாடியே வர. போற மாதிரி அனுப்புற மாதிரி அனுப்பி விட்டுட்டே. அவன் பிராடு சொன்னா சொல்லு, என்ன சொல்லி அனுப்பி விட்ட? நீ போயிட்டு வா, வெளிய போறேன், என்ன போயிட்டு வான்னு சொல்லி அனுப்புற. எதுக்கு பின்னாடியே வர? பின்னாடியே ஃபாலோ பண்ற. வேற ஒரு வேலையா வந்தா நீங்க ரெண்டு பேரும் இங்க கல்ல போட்டுட்டு இருக்கீங்க. ஐயோ, நான் என்ன சொல்றேன்னா, அது இப்ப நீ வெளிய போற, வீட்ல மட்டுமா டீ குடிக்கிற? வெளிய போனா கடைக்கு டீ குடிக்கிறது இல்லையா? அதுக்குன்னு வெளியில போய் இளநீ கடையில உங்க மரத்துல மட்டுமா வெட்டி குடிக்கிற? ரோட்ல போனா இளநீ கடையில இளநீ குடிக்கிறீல்ல, கடையில சர்பத் குடிக்கிறீல்ல, அது மாதிரிதான் வீட்டுனா உன் கொண்டாட்டினா வீட்டோட வச்சுக்க. வெளிய வந்துச்சுன்னா அது இல்லப்பா, வெளிய வந்தாச்சுன்னா வெளிய வந்தாச்சுன்னா வீட்டுக்கு வந்தா தான் நிச்சயம். இங்க பாரு, ஒழுங்கா மரியாதை பேசுறேன். அப்ப நான் நீ இங்க பாரு, நீ இல்லன்னா அந்த குளத்துல வந்து செத்துருவேன். ஏய் என்னடா, ஏய் அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே செத்தனா நான் உன் பொண்டாட்டி கூட தான் சாவுவேன். எனக்கு அவசியமே இல்ல, நான் மட்டும் தனியா போனா அது சொல்லக்கூடாது. இதுக்கப்புறம் நாங்க போறதுக்கு வந்தீங்கன்னா அவ்வளவுதான், நடக்கிற வேலை பாத்துக்க. நாங்க ரெண்டு சந்தோஷமா இருக்க முடியல. பொண்டாட்டி கூட நான் வரக்கூடாது, நீ வரியா? உன் பொண்டாட்டினா அது உன் வீட்டோட வச்சுக்க. வீட்டோட தான் இருக்க மாட்டேன்றால. எப்படி வீட்டோட இருப்பாங்க? நான் வெளியே வந்தேன்னா நான் கூட்டி கொண்டு போய் சாயந்தரம் உனக்கு பத்திரமா வீட்டுல விட்டுறேன்ல. அது வேணும் உனக்கு என்ன பாது?
அப்ப என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? எப்படி தெரியுதுன்னா நீ புருஷன் தான் வேணாம் சொல்லு. நாங்க ஃப்ரெண்டு. சீக்கிரம் பாத்துக்க. நாங்க ஃப்ரெண்டியா? நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஃப்ரெண்ட்ஸ்யா? இல்ல. ஃப்ரெண்ட் சொல்லிட்டாங்க. எல்லாரும் வீட்டுக்குள்ள விட்டாக்க அப்படியே தள்ளி போயிடுறீங்க. நாங்க எங்க தள்ளி போறோம்? நீ நல்ல ஃப்ரெண்ட் தான் நீ தப்பா நினைக்க மாட்டேங்க. நீ மீன் பிடி. இது வரைக்கும் நீ ஆரம்பத்துல எங்க ஃப்ரெண்ட்ஸ் தப்பா புரிஞ்சுக்கிட்ட. இது வரைக்கும் நீ இப்படி சந்தேகப்பட்டு பேசுற. வரவங்க என்ன அந்த மொட்டை கூட சுத்திட்டு இருக்கா, மொட்டை கூட சுத்திட்டு இருக்கான்னு எல்லாரும் ஃப்ரெண்ட் கூட சுத்தி இருக்காங்க. பாக்குறவங்க நீ சந்தேகப்படுற. அவரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட். ஏன் தப்பா பேசுற? இவன் ஃப்ரெண்ட் ஆமா. எனக்கு நல்ல ஃப்ரெண்ட். இவன் சரியில்லை இருந்தா நானே அவனை கழிச்சு என்னடா சரியில்லை? சொல்லிக்குவேன். சரி ஓகே. என்ன மாதிரி மீன் பிடிச்சு கொடுத்துருக்கியா? என்ன மாதிரி படத்துக்கு கூட்டி போயிருக்கியா? படத்துக்கு கூட்டி போயிருக்கியா? இல்ல எங்க கூட்டி போயிருக்கியா சொல்லு. நல்ல நாங்க ரெண்டு ஃப்ரெண்டா பழகிட்டு இருக்கோம். உனக்கு பொறுக்கல. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. ஏய் அவர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட் தான். இங்க பாரு. தப்பா எங்க உறவு மேல நினைக்காத. எங்க உறவு மேல சந்தேகப்பட்டேனா நான் இந்த குழந்தை வந்து சாகறேன்டா. செத்து சொல்றேன். நான் சந்தேகப்படுறேன். செத்து தோல. சாவு அப்பயாவது அவ எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கேவலப்படுத்தாத. இங்க பாரு. ஃப்ரெண்ட்ஷிப்பை கேவலப்படுத்தாத. சாக சொல்ற. நீ சாவாதடா. முதல்ல அவளை சாவடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் நாங்க ரெண்டு சேர்ந்தே போறோம்டா. வாடி. போ தொலைங்க போ.